அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்கார், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும், மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஆல்ரெடி விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சனியே பஞ்சம சனியாக வந்துட்டம்மா. அவங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கா. என்னத்தை பஞ்சத்தை போக்கணும்? நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்து நல்லா இல்லை, 10 வருஷமாக நல்லா இல்லை, 5 வருஷமாக நல்லா இல்லை. அதுக்கும் மேலே நீங்களாம் ஜோதிடர்கள் சும்மா இருக்கீங்களா? காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சிகம், சபிக்கப்பட்ட ராசி. நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லி 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 சமீப காலமாக தான் விருச்சிகத்தை பற்றி நீங்கள்லாம் நிறைய பேசுறீங்க. எங்களுக்கு இருக்க கொஞ்சோண்டு ஒரு ஹோப்பையும் நீங்கள்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறீங்க, மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்றீங்க. இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து டைரெக்டாக பேசும்போதே கேட்குறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாம, ஒரு நாளும் விருச்சிகத்தை பற்றி நான் தப்பாக சொன்னதே கிடையாது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், விருச்சிகத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் சொல்லவும் முடியாது. அப்போ அவங்களாம் ஏன் சொல்கிறாங்க? அவங்களாம் உண்மை தான் சொல்கிறாங்க, பொய் கிடையாது. அதுக்கும் மேலே இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியாத உண்மை, ராகுவும் கேதுவும் 2 ராட்சஸ் உச்சமடைகிறது விருச்சிகத்தில். ஒரு ராட்சஸ் உச்சம் அப்படின்னாலே நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். 2 பேர் உச்சமடைகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் சாலிடாக நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க பிறந்த ராசி. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை ஒரு 100 அடி ஆழம் பள்ளம் நோண்டி உங்களை புதைச்சி வச்சாலும் நீங்கள் முளைச்சி வருவீங்க, ஆலமரமாக தழைச்சி நிற்பீங்க. அதுதான் உங்களோட ஒரு என்ன சொல்லுவாங்க, உங்களோட ஒரு ப்ளஸ், உங்களோட ஒரு பராக்கிரமம், உங்களோட பவரை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னாலே போதுமானதுமா. ஒரு மைனஸ் இருக்குது உங்ககிட்ட, என்னென்னா ஸ்திரமான மனசு அப்படின்றது வைக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவீங்க, முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி பயங்கர உத்வேகத்தோடு இந்த விஷயத்தை இன்றைக்கி முடிக்கணுன்ற மாதிரி இருக்கீங்க. நாளை கேட்டால், அது நேற்று அந்த விஷயத்தை முடிக்கணும்னு சொன்னேன், முடிச்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால், அது போயா, அது வேறு, நான் ஏதோ ஒரு என்னவோ தோணுச்சு சொன்னேன், அது நேற்று, இது இன்றைக்கி, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி போடுறது, தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணிட்டு வேணான்னு தோன்றுறது, குழம்புறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த மனசை மட்டும் நீங்கள் மாற்றிக்கினீங்க அப்படின்னா விருச்சிகத்தை அடிக்கிறதுக்கு மற்ற 11 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப சிம்பிள், ஸ்திரமான மனசு அப்படின்றது வைங்க. ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு வேணுமா வேணாமா, வெதர் இட் இஸ் நெசசரி ஆர் நாட், நம்ம செய்யலாமா வேண்டாமா, முயற்சி பண்ணலாமா வேண்டாமா. முயற்சியை வச்சுட்டு, அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், ஆனால் அது நல்ல விஷயமா இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸ்திரமான மனசு உங்களை சாதிக்க வைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ ஆல்ரெடி அதாவது ஆல்ரெடி வந்து சனி பஞ்சம சனியாக இருக்கார். குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை அவர் மேலே பட போகுது. அவர் உங்களோட பஞ்சங்களை எல்லாம் கடகடன்னு போக்க போகிறார். ஃபஸ்ட்டு ப்ளஸ். ரெண்டாவது,
கடந்த வருஷம் குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்ததா தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது கொடுத்தான். சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்தான். வண்டி வாகனம் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது கொடுத்தா. கடைசி ஆக்சிடென்ட் அவளைங்க ஒரு கார் வந்து டக்குன்னு நொக்கில் என் காரை நொக்கு பண்ணிட்டு போயிட்டான். என் வண்டி அடிச்சுட்டு போயிட்டான். ஏதோ ஒரு 10 ரூபாய் செலவு 1000 ரூபாய் செலவு அப்படின்ற மாதிரி நீங்கள் வண்டிக்கு செஞ்சீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம் அவமானம் அவப்பேர் அப்படின்றத ஆளானீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிள்ளைகிட்ட பேச போயிட்டு அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டு கடைசியில் அவன் என்னை வந்து இரிட்டேட் பண்ணுறான், அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உங்கள் பேரில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான பேர் எடுத்தீங்க. யார்கிட்டையும் அது வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் ப்ரொஃபஸர் கிட்ட எடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லெக்சர்ஸ் கிட்ட எடுத்துருக்கலாம், இல்லைனா இந்த காலேஜ்லேயே மற்ற கேர்ள்ஸ் கொலீக்ஸ் கிட்ட எடுத்துக்கலாம், இல்லைனா வீடு சார்ந்த விஷயத்தில் வீட்டில் அப்பா கிட்ட அம்மா கிட்ட, இல்லை காலேஜ் பிரச்சனை வீட்டுக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் அந்த உறவுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் சரியில்லை, அவங்க அம்மா வந்து சரியாக வளர்க்கல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் அவன் பேர் ஏற்படுத்துறீங்க. இப்போ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு எடுத்தது யார்? போன வருஷம் குரு பகவான் தான் அஷ்டமத்து குருவாக இருந்து ஒரு சிலரை 10% கெடுத்தான், ஒரு சிலரை 100% கெடுத்தான்னு சொல்லலாம். இப்போ அதே குரு உங்களுக்கு பாக்கிய குருவாக வந்திருக்கார். பாக்கிய குருவாக வந்து எந்தெந்த விதத்துலலாம் நான் கெடுத்தேன் அத்துணை விதத்துலையும் உனக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. இப்போ நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேங்க, எம்டி சீட்டுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2 வருஷமாக நீட் எழுதுகிறேன், 3 வருஷமாக நீட் எழுதுகிறேன், கிடைக்கவே இல்லை. இந்த காலகட்டம் சாலிடாக கிடச்சிடும், புரியுதுங்களா? இந்த காலகட்டம் நிறைய பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான பிராப்தம், அரசாங்கம் சார்ந்த தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான பிராப்தம். இங்கேருந்து வெளிநாடு நான் வந்து டூர் போகணும், தாராளமாக போகலாம். இங்கேருந்து வெளிநாடு நான் படிக்க போகிறேன், அங்கே போயிட்டு எனக்கு பார்ட் டைம் வேலை கிடைக்குமா? ஜம்முன்னு கிடைக்கும். அப்பா எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன். எத்தனை நாள் நான் எங்கள் அப்பாவும் திட்டிருப்பேன் தெரியுமா? அவன் ஒரு கூமுட்டை, அவன் வந்து இவன் இப்படி பண்ணுறான், அவன் வந்து பாரு பிரயோஜனம் இல்லாத அப்பா அப்படிலாம் எங்கள் அப்பாவை நான் பலமுறை திட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் எப்படி எங்கள் அப்பானோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க எங்களுக்கு அப்படின்னா கிடைக்கும் பாருங்கள் வேணா. அதாவது எவ்வளோ அப்பா வந்து நீங்கள் திட்டியிருந்தாலும், அப்பா எவ்வளோ உங்களை தண்ட சோறுன்னு திட்டியிருந்தாலும், இந்த காலகட்டம் என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு 10 பைசா சப்போர்ட்டானா பண்ணுவார். ஸோ அப்பானோட சப்போர்ட் உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும், புரியுதுங்களா? சின்ன அளவிலாவது ஒரு மாலை மரியாதை அந்தஸ்து அவார்டு ரிவார்டு விருச்சிகத்துக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. நான் தீர்க்கமாக ஒரு விஷயத்தை யோசிப்பேன், அந்த விஷயத்துலேயே ஸ்டிக் ஆன் பண்ணுவேன். என் மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். என்ன நான் வந்து என்கிட்ட என்ன குறைன்னு அனலைஸ் பண்ணேன். நான் வந்து எனக்கு மைண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு வேவரிங் மைண்ட் இருக்குது. நான் டைலமாலேயே இருக்கேன். அதெல்லாம் நான் இப்போ மாற்றிக்கினேன், என்ன நான் அனலைஸ் பண்ணிக்கினேன், மாத்திரேன். என்கிட்ட என்னென்ன தேவையில்லாத குணம்னு யோசிக்கிறேன், அந்த தேவையில்லாத குணத்தில் மாற்றி என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன், என்ன நான் பதப்படுத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். குரு வந்து சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய கடவுள் மேலே நாட்டம் அப்படின்றது வரும். இறை வழிபாடு பண்ணணும்னு தோணும், ஜீவ சமாதிக்கு போகலான்னு தோணும், சித்தர் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு தோணும், தியானம் பழகலான்னு தோணும். எக்ஸலண்ட், தாராளமாக செய்யுங்க. அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஒரு முயற்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தீர்க்கமாக அதை செய்வீங்க, நல்ல விஷயமா மட்டும் அந்த முயற்சி அப்படின்றது இருக்கட்டும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் படிப்பீங்க, ஏதோ சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்றது படிப்பீங்க. 5ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். உறவுகள் இருக்குது, அந்த உறவுகள் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்கு சொத்து கொடுக்காம. உங்களை பார்த்து உங்களோட ஒரு ஜாதக ரீதியாக குரு உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார பிரகாரம் 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களோட பூர்வீக சொத்து உங்களுக்கு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இந்த காலகட்டம் நிறைய விருச்சிகத்துக்கு இயற்கை முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. குழந்தைங்க ரீதியாக கடுமையான மன உளைச்சல் நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பரவாயில்ல, இப்போது முதல்ல இருக்க அளவுக்கு பிள்ளைங்களால எனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஓஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆன் தி ஹோல் யூஜி படிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க, எக்ஸலண்ட்டாக படிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்காக 2 வருஷமாக எழுதுகிறேன், 3 வருஷமாக எழுதுகிறேன். இந்த காலகட்டம் நீட்டு படிக்கிற பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுத்து பார்த்திங்களா. இந்த காலகட்டம் நிறைய பிள்ளைங்களுக்கு அவங்களோட முயற்சி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா கூட அவங்க வந்து மெடிசன் சீட் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு. ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா குருனோட நேரடி பார்வை விருச்சிகத்தை பார்க்குறாரு. ஆக விருச்சிகத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்,
அசுப வரையமாவது சுப வரையாக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும் பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்கை சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோட பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது என்ன ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும் எப்போ வீடு கட்டுவோம், எப்போ பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாமா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM திங்கட்கிழமை அன்னைக்கு மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக வர்றார். இப்படி வரக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ குரு பகவான் அப்படின்னா முழு சுபகிரகம். 9 நவகிரகங்களிலும் குரு பகவான் தான் முழு சுபர், முழு சுபகிரகம். குருவுடைய அருள் இல்லை என்றால் ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் நம்மளுக்கு மிக மிக முக்கியம். இந்த குரு பகவானுடைய பார்வை, இந்த குரு பகவானுடைய திருஷ்டி ஒரு ஜாதகத்துல 5, 7, 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும், ஒரு தோஷத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் புனிதமடையும். அப்ப அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அப்ப அந்த குரு பார்த்தீங்கன்னா ஒரு பாவ கிரகத்தையே பார்த்தாலும் சுப கிரகத்துக்குண்டான வலிமையை பெற்றுவிடும் அந்த பாவ கிரகங்கள். அது போக ஒரு தோஷம் உள்ள கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் தோஷத்தை செய்ய இயலாது. அப்ப இந்த குரு பகவானுடைய கலர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொன்னிறம், மஞ்சள் நிறத்தோன், அதற்கு அதிகாரம் படைத்தவர். அது போக இந்த மூக்கு சுண்டல், இதற்கும் அதிகாரம் படைத்தவர் குரு பகவான். நம்பர்ல 3 இந்த ஆதிக்கத்தை பெறக்கூடியவர் குரு பகவான். அப்போ ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு நல்ல திருப்தியோடு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய கடாட்சம் முழுசா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்தில் குரு பகவானுடைய அருள் இல்லைன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சந்தோஷம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது. தான் ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வேதனைகள் இதுதான் நிறைய இருக்கும். அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இப்போ ஒருத்தர் சிஎம்மாக இருக்கிறாரு, ஒருத்தர் பிஎம்மாக இருக்கிறாரு, ஒருத்தர் மந்திரியாக இருக்கிறாரு, ஒருத்தர் எம்பியாக இருக்கிறாரு, ஒருத்தர் கவுன்சிலராக இருக்கிறாரு, ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கிறாங்க, ஒருத்தர் பெரிய டாக்டராக இருக்கிறாங்க, ஒருத்தர் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த பதவிகளில் ஜொலிக்க முடியும், அந்த பதவிகளை திறம்பட செயல்படுத்த முடியும். அது போக ஒருத்தர் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து, நல்ல காசு பணம்,
ஒரு திறமைசாலியாக வர்றாங்க, ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க அப்படின்னாலும் இந்த குருவுடைய கடாட்சரம் கண்டிப்பாக தேவை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்கிறாங்க அப்படின்னா, விருச்சக ராசிக்கு கடந்த காலத்தில் 8ஆம் இடத்தில் குரு இருந்து மாளாத கஷ்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு, சுபகிரகம் 8ஆம் இடத்துல மறையும் போது கண்டிப்பாக இவர்கள் நம்பிய இடம் நயவஞ்சகமாக போச்சு. ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்தாலும் அந்த பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியல, டெவலப் ஆக முடியல, நல்ல வருமானம் இல்லை. இதற்கு பதிலாக நஷ்டம்தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிஸ்னஸுக்கு தேவையான உபகரணங்கள் அதை வாங்கி போட்டாலும் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு. இதனால் கடன்பட்டு கஷ்டமும் பட்டு விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு வேலை, அந்த வேலையில் திருப்தியாக செய்ய முடியல, ரொம்பவுமே நெருக்கடி, குழப்பங்கள், தான் இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கல, தான் இஷ்டப்பட்ட வேலையிலுமே ஒரு திருப்தி இல்லை, ஒரு எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கல, தன் வேலை செய்வதற்குண்டான சம்பள உயர்வு கிடைக்கல, அதுபோக அடுத்தவங்களை நம்பியும் ஏமாற்றங்கள். குடும்பத்துக்கு வந்தால், வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு வந்தோம்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமோ, ஒரு மனைவியுடைய ஆறுதலோ, ஒரு சந்தோஷமான பேச்சு வழக்கோ குடும்பத்தில் இல்லை. இதற்கு காரணமாகப்பட்டது இந்த குரு பகவான் 8ல் மறைஞ்சதுனாலையும், இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும். அப்போ இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து விருச்சக ராசிக்காரர்களை நசுக்கிருச்சு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் ரொம்ப வேதனையாக, அடுத்தது நாம் என்ன செஞ்சாலும் நல்லது நடக்காது, நல்லது நடக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நொந்து போய் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச குருவாக இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அவங்களுக்கு பைத்தியம் ஒன்று பிடிக்கல, அந்த அளவுக்கு மாளாத கஷ்டங்களை அனுபவிச்சு அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை இந்த பீரியட் தான் கிடைக்குது. அப்ப இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், ஒரு புண்ணியமான இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால கண்டிப்பாக இவர்களுடைய அண்ணன் தம்பி இல்லைன்னா இவங்களுடைய பூர்வீகம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது போக மறுமணம், வாழ்க்கையில் ஒரு திருமணம் செஞ்சு அந்த திருமணத்தில் பாதிக்கப்பட்டு மறுமணத்தை பற்றியே யோசனை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். மறுமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியடில் அந்த மறுமணம் அப்படிங்கிறது நடக்கும். அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியவே இப்போ பார்க்குறாங்க. இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். அப்போ ஒரு ராசியை குரு பகவான் பார்க்கும்போது அந்த குரு பகவானுடைய திருஷ்டி அந்த விருச்சக ராசியில பட்டு அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி, நல்ல மோட்டிவேஷன். உன்னால முடியும், போடா, நீ எது நினைச்சாலும் இந்த பீரியட சாதிக்கலாம், கவலையே படாத, உன்னுடைய கஷ்டங்கள் தீருது, எந்திரிச்சு போடான்னு முடுக்கி விடக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். உங்களை பிடித்த கஷ்டங்கள் வேரோடு
பிடுங்கி எரியும் காலம் வந்தாச்சு. அப்போ இந்த பீரியட்லேருந்து நான் இந்த செயலை செய்கிறேன், இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு படிப்படியாக முன்னேறி வந்துடுவேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு இந்த பிஸ்னஸும் நடக்கலை, நாம் என்ன செய்யறதுனே தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது 1 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, 1 கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, பல கோடியை போட்டு பிஸ்னஸ் இன்னைக்கு செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு உங்களுடைய கடனை அடைத்து நீங்கள் இழந்த அந்த பெயரை மீண்டும் சம்பாதித்து நீங்க கெட்டு போகணும், கஷ்டப்படணும், தொழிலில் லாஸ் ஆகணும், தொழிலில் முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு சதி பண்ணினவங்க, துரோகம் பண்ணினவங்க, ஏமாத்தினவங்க, அவங்களுக்கு முன்னால் நீங்க கம்பீரமாக தலையெடுத்து நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறாரு, கரெக்டுங்களா? அதே சமயத்துல அதே குரு பகவான் 5ஆம் பார்வை, அதாவது விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. ரெண்டுமே 5ஆம் இடம் தான். குரு பகவான் விருச்சக ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. விருச்சக ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. அப்போ குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது ஒரு யோகம். அந்த சொந்த வீட்டில் இருக்கும் சனி பகவானை குரு பார்ப்பது 2வது யோகம். அப்போ இது ரெண்டுமே 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி, இதற்கு எல்லாமே நல்ல வாய்ப்பு கிடைக்காமல் அதாவது திறமை இல்லாதவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்ப்ப நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிஸ்னஸ், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அமையுதே, நம்மளுக்கு ஒன்றுமே அமைய மாட்டேங்குதே. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணணும், என்ன துரோகம் பண்ணணும்? நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல புத்திசாலியாக இருக்கிறோம், ஒரு வேலையை கொடுத்தாலும் நம்ம நல்லா செய்கிறோம், நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, நம்மளுக்கு வேலையில் நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சு, வேலை செஞ்சுட்டு இருந்தோம் திடீர்னு போக சொல்லிட்டாங்களே. இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் அந்த கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. அப்போது உங்களுடைய அறிவுக்கு தகுந்த வளர்ச்சி, உங்களுக்கு ப்ரமோஷன், நீங்கள் கேட்ட ப்ரமோஷன், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக நீங்கள் எதிர்பார்க்காத ப்ரமோஷனும் இந்த பீரியடில் கிடைக்கும், எதிர்பார்க்காமலும் சம்பள உயர்வு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் விருச்சக ராசியில் பிறந்து ஐவிஎஃப் எல்லாம் பண்ணி பல லட்சங்களை இழந்து 1 டைம் 2 டைம் 3 டைம் பண்ணி ஒரு 7 லட்சம் செலவாச்சு, 10 லட்சம் செலவாச்சு, 5 லட்சம் செலவாச்சு, எல்லாமே போச்சு, நம்ம கடனாளி ஆனதுதான் மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும், இயற்கையாக கரு நிற்காம வேதனைப்படுறவங்களுக்கும், கரு கொடுத்து கரு களைஞ்சு போனவங்களுக்கும், அது போக பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது, நான் மாதம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு மனம் குன்றி இருக்கிறவங்களுக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தும் சக்ஸஸ் ஆகலை, இயற்கையாகவும் நிற்கல, அப்படிப்பட்டவர்களுக்கும், அது போக சொத்தே இல்லைன்னா கூட நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தால் போதும், நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு அந்த வாரிசு கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியடில், அதாவது 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதும்
5ல் குரு இருப்பதும் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த குரு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். குரு பகவான் தான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த குரு பகவானே அந்த 5ஆம் இடம் தான் புத்திர பாக்கிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்தையே குரு பார்க்கும்போது கெஞ்சினாலும் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு குரு வர்றது கெஞ்சினாலும் கிடைக்காது. 5ஆம் இடத்தை பார்ப்பதும் கெஞ்சினாலும் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு எல்லாமே எல்லா பாக்கியமும் 9ஆம் இடத்துல குரு உங்களுடைய ராசிக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்குங்க. உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக இந்த பீரியடில் நீங்கள் ஜொலிப்பீர்கள். உங்களை யார் யார் குறை சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீர நடை போடுவீங்க. அதே சமயத்தில் பெண்களும் அப்படித்தான். உங்களுக்கு குழந்தை இல்லை இல்லை இல்லைன்னு நிறைய பேர் உங்களுக்கு மலடின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் வந்து குழந்தை இல்லைங்கிறது அவங்க பார்க்கக்கூடிய பார்வையிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லா விதமான கஷ்டத்துலேருந்து விடுதலையாக போகிறீங்க. அதுபோக பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் பண்ணியும் நஷ்டம், வேலைக்கு போயும் திருப்தி இல்லை, வேலையில் அடுத்த ஆண்களுடைய டார்ச்சர், இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு நீ வேலைக்கு போகணும் இல்லையா? வேலைக்கு போனால் தானே சம்பளம், பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே இப்போ தீரப்போகிறது. அது போக நீங்கள் வந்து இப்போது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் வரும். ஆனால் நீங்கள் ஐஏஎஸ்ஸே வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, பல தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க, கிடைச்சிருக்காது, ஃபெயில் இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அப்போ டோட்டலாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை விஸ்வரூபம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானையும் குரு பார்க்குறாங்க. இதனால் அண்ணன் தம்பியோட ஒற்றுமை நல்லா இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவத்திலையும் தேர்ச்சி அடையலாம். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் உங்களுடைய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த பீரியடில் முருகர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை நாள்லையும் அந்த முருக பகவானை மனதார கும்பிட்டுவாங்க. அது போக குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனாலையும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் குரு தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாம் பரிகாரமாகும். முடிந்தால் ஆலங்குடிக்கு ஒரு முறை ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும், கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக இந்த வருஷத்திலான குரு பயிற்சி மருத்துவத்தில் ஏதாவது ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோய்க்கு மருந்தே கிடைக்கல, அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகவே இல்லை. இந்த பீரியடில் இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் அந்த மருந்து கிடைக்கும். இதனால் நிறைய பேர் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாபய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும்.
இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் வந்து அதீத சுபர். அவர் வந்து பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் வந்து புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் வந்து சந்தோஷமாக வந்து ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை வந்து ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப வந்து நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர வந்து தாவரத்தில் பார்த்தாலும் முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து
அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும், அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை
இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பெயர்ச்சி அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். அவரே உங்களுக்கு தனகாரகன், தனஸ்தானாதிபதி எல்லாமே அவர் தான். அதோட குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகர். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் செவ்வாயினுடைய ராசின்றதுனால குரு பகவானின் அணியில் இருக்கக்கூடியவர் செவ்வாய். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு. அதனால் ஜோதிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயம் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும். உங்களுக்கு அதாவது மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அதாவது குரு பகவானே 9ஆம் இடத்துல போயிருந்து அதுவும் உச்சம் பெற்று போயிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கப்போம். உங்களுடைய ராசிக்கு ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். ராசியை பார்க்குறதுனால பார்த்தோன்னா உங்களுடைய உடல் நிலையில் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவளுக்கு இவ்வளோ நாள் தடை ஏற்பட்டிருந்தவளுக்கு நிச்சயமாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசியிலேயே உழறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால பார்த்தோன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமாக எல்லாரும் நம்பக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக அமைய போகிறது. நீங்கள் இவ்வளோ நாள் சொன்ன வார்த்தைகளில் சிறு சிறு தப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய, வீரிய, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அது தவிர இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லுவோம். எழுத்து பணிகளை சொல்லக்கூடியது, காது பற்றி சம்பந்தப்பட்ட கேள்வி திறன் பற்றி சொல்லக்கூடியது, இந்த கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லக்கூடியது. குரு பகவானினுடைய பார்வை இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் எழுத்து பணி, புக்ஸ் எழுதுகிறவங்க, எப்போவுமே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க முன்னுக்கு ஒர்க் பண்ணுறதுன்றது கிடையாது. எல்லாவற்றிற்கும் பின்னுக்கு இருந்து தான் வேலை செய்வார்கள். அவர்கள் முன்னாடி பிம்பமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வரும்பொழுதே மிச்சவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவிற்கு வேலை செய்பவர்கள். எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு மிச்சவர்கள் செய்து கொடுத்து எல்லா விஷயத்தையும் வெற்றிக்கான இலக்குகளை நிச்சயம் பண்ணி அதை என்னென்ன செய்யணுன்றதை எல்லாத்தையும் செய்ய சொல்லி அந்த மாதிரியான வரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்.
இவர்களுக்கு பார்த்தாலேனால் 3ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும், தனித்துவம் பெறும். அதை தவிர வந்து எந்த முயற்சிகளாக இருந்தாலும் எடுத்த வெற்றி நிச்சயமான வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில், அதாவது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். கவலைப்பட தேவையில்லை. உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக வந்து அர்த்தாஷ்டம சனி இருந்தது. சனி பகவான் இப்போ தான் மார்ச் மாதம் மாறினார். இப்போ மே மாதத்தில் குரு பகவானும் மாறிடுறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலியமாக நல்ல பொருள் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த மேல் படிப்பு படிக்கிறதுனா போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கால்ஃபார் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக தந்தையின் வியாபாரங்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். வெற்றிகள் பல காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்துப்பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஆண் மலட்டுத்தன்மை போய் குழந்தை பிராப்திக்கு வித்துவிடும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த மே மாதத்து 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபருக்குள்ளே நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிராப்தி நிச்சயமாக மகப்பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சது நெய் தீபம் போட்டுன்னு வாங்கும். அதாவது நவக்கிரகத்துக்கு வந்து 3 நெய் தீபம் 3 வாரம் வியாழக்கிழமை போடுங்க. அது வந்து நெய் தீபமாக போடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போட்டுன்னு வாங்கும். அது தவிர மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க, மஞ்சள் தானம் கொடுங்க, சந்தனம் தானம் கொடுங்க. அது தவிர வந்து முல்லை பூ வாங்கி கோவிலில் கொடுங்க, பன்னீர் தானம் கொடுங்க. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு வந்து ஒரு தரமாவது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டமான மே 26லிருந்து அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு தரமாவது உத்தமர் கோவில் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டரில் இருக்குது. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் போகிறது. அங்கே வந்து சப்த ரிஷிகள் வந்ததாக சொல்கிறேன். அது தவிர வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 மும்மூர்த்திகளும் அங்கே வந்ததாக சொல்கிறேன். அதனால் வந்து அங்கே போயிட்டு ஒரு தரமாவது போயிட்டு வந்தேலையானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். உங்கள் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.